அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிரைவிங் லைசன்ஸு, ஆதார் கார்டு, மேலும் பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் கார்டு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டை கட்டரை யூஸ் பண்ணி எப்படி நீங்களே ஈஸியாக மேக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஜெராக்ஸ் ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு, மேலும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஸ்டுடியோ இந்த மாதிரி வச்சுருக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடி கார்டு மேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது பார்த்திங்கன்னா இந்த டை கட்டர். இது வந்து பார்த்திங்கன்னா 2-3 குவாலிட்டியில் கிடைக்குது. அப்ராக்சிமேட்டாக ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 3500 அந்த ரேஞ்ச் வரும். இது ஒன்று நீங்கள் வாங்கிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஐடி கார்டு அளவு, அதாவது 65x95 அந்த சைஸ் மட்டும்தான் வந்து இதில் கட் பண்ண முடியும். இதில் சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஃபிக்ஸ்டு சைஸ் தான். அதாவது 65x95 டிரைவிங் லைசன்ஸு, சின்ன ஆதார் கார்டு, ஐடி கார்டு, ஸ்மார்ட் கார்டு எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 65x95 mm தான் வரும். ஸோ இதை வந்து நம்ம அந்த பர்பஸ்க்கு மட்டும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டை கட்டரை பொறுத்த வரைக்கும் நீங்களே வந்து ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ணலாம். யாராக இருந்தாலுமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம். இதுதான் அந்த டை கட்டர். இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேமினேட் பண்ணிவிட்டு இதை சென்டர் பண்ணி வச்சுட்டு ஒரு கைப்பிடி ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கட்டாகி வந்து அந்த டிரைவிங் லைசன்ஸ் அளவு மட்டும் வெளியில் வந்துடும். மீதி இருக்கிறதில் பவுச்செலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜெலாம் வந்து பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். இந்த ஐடி கார்டு மேக் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த டபுள் சைடு ஃபோட்டோ சீட்டுன்னு இருக்கும். அப்படி இல்லைன்னா பிவிசி சீட்டுன்னே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஷ்னரி கடையில் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஐடி கார்டு, ஸ்மார்ட் கார்டு எதாக இருந்தாலும் சரி, அதை ஸ்கேன் பண்ணி கரெக்டாக பேக் டு பேக் இருக்கிற மாதிரி வந்து அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. அது எப்படி அலைன் பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் எந்த கலர் பிரிண்டராக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணி வந்து நீங்கள் ஐடி கார்டை வந்து பிரிண்ட் பண்ணிக்கோங்க. கொடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அதில் ஹை குவாலிட்டின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணுறது வந்து உங்களுக்கு பெட்டராக இருக்கும். கரெக்டாக பேக் டு பேக் எடுத்துகிட்டு தேவையான அளவு வந்து கட் பண்ணிக்கோங்க. அதாவது 65x95 அந்த பவுச்சுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கோங்க. பிரிண்ட் கொடுக்கும்போது ப்ரீமியம் க்ளோஸி அண்டு ஹை குவாலிட்டி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற பவுச்சுன்னு பார்த்திங்கன்னா 350 மைக்ரான் எடுத்துக்கோங்க. 250 மைக்ரான்லாம் போடலாம். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வளையும். பெட்டர் ரிசல்ட் வேணுங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 350 மைக்ரான் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் அந்த பவுச்சு. பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அந்த பவுச்சுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் வந்து லேமினேட் பண்ணிடலாம். இதில் பார்த்திங்கன்னா இந்த மோல்டிங் டைப் வந்து லேமினேஷன் மிஷின்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மோல்டிங் டைப் வந்து முன்னாடி இருக்கணும். ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 160 டிகிரி அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது 160 அதிலே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் வச்சுட்டு க்ரீன் லைட் எரிஞ்சோன்னு வந்து நீங்கள் லேமினேட் பண்ணிடலாம். லேமினேட் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்டை வந்து இந்த ஐடி கட்டரில் கொடுத்து கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஐடி கார்டு வந்து ஒரிஜினல் மாதிரியே கிடச்சிரும். நீட்டாக இருக்கும். அதாவது பிளாஸ்டிக் கார்டில் எப்படி வந்து கிடைக்குதோ அதே ரிசல்ட் வந்து உங்களுக்கு இதன் மூலியமாகவும் எடுத்துக்கலாம். ஐடி கார்டு மேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு நல்ல கம்ப்யூட்டர், ஒரு கலர் பிரிண்டரு, இந்த மாதிரி ஐடி கட்டர் ஒன்று, மேலும் பார்த்திங்கன்னா ஒரு லேமினேஷன் மிஷின், இது 3மே போதுமானது. டிரைவிங் லைசன்ஸ் வந்து எப்படி கரெக்டாக வந்து ஃபோட்டோ ஷீட்டில் வந்து பேக் டு பேக் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோன்னு சொல்லியிருந்தோம். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றோம். தேவைப்படுறவங்க வந்து அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கம்மியான குவான்டிட்டியில் ஐடி கார்டு இந்த மாதிரி ஸ்மார்ட் கார்டு போகிறவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே வேளையில் ஸ்கூல், காலேஜு, மேலும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் கம்பெனிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஐடி கார்டு கேட்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐடி கார்டு மிஷினே வந்து தனியாக இருக்குது. அதாவது ரெடிமேடாக வந்து பிளாஸ்டிக் கார்டு இருக்குது. அதை வந்து நம்ம இப்போ நார்மல் ஜெராக்ஸ் மிஷினில் லோட் பண்ணுற மாதிரி ஐடி கார்டை லோட் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் அவுட் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேக் டு பேக் வந்துடும். அந்த மிஷினை பற்றியான வீடியோ வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.